அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி முதல் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சனி பகவான் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 மார்ச்சில் தான் நுழைகிறார். திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் சில மாதங்களிலே வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து அக்ர நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானத்தில் மீண்டும் பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பர போகிறார். எனவேதான் அடுத்த 2.5 ஆண்டுகளில் முதல் 1 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றமும் வளர்ச்சியும் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் சனி பகவான் சுகஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி முழுமையாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். கடந்த 2.5 ஆண்டுகளாக நல்ல பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த சனி பகவான் இனியும் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பெரிய அளவிலான நெருக்கடிகள் தங்களை விட்டு விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் அள்ளி கொடுப்பார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தடைதாமதமின்றி சரியாகவும் கனக்கச்சிதமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் பொதுவாகவே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது முழுமையாக 3ஆம் இடத்தை விட்டு விலகாத இந்த தருணத்தில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான குருவும் சப்தமத்தில் மிக வலுவாக அமரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை குரு சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் ஆதிக்கத்தை செலுத்தினாலும் இந்த தருணத்துல நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் சரி, தீமை தருவதாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சகாய சனியின் ஆதிக்கமும் சுகஸ்தனியின் ஆதிக்கமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக ரெட்டிப்பு நன்மையையும் மாற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை போன்றவற்றில் தன்னுடைய ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்தக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை எளிதில் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான தடைதாமதம், சிக்கல் போன்ற அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குரு பகவான் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்க போகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் படக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலிமை வாய்ந்த சனி பகவானினுடைய பார்வையும் ஜென்ம ராசிக்கு கிடைக்க போவது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சிறப்பு பார்வை கொண்ட கிரகங்களாக சனி, செவ்வாய் மற்றும் குரு ஆகிய 3 கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன. இந்த வேளையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் பதிவது மட்டுமல்லாது சனியின் சுப பார்வையும் ஜென்ம ராசி மற்றும் 6, 10 ஆகிய இடங்களிலும் அபரிவிதமாக பதிவது அமோகமான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது ஜென்மராசியை பார்க்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே மிக வலுவாக நல்ல பல நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குறிப்பாக சனி ஜென்மராசியை பார்ப்பதால் பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்களை கூட இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன், மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என கடன்
கொள்ளை சார்ந்த சூழல் நிலவி வந்த நிலையில் அவற்றில் நல்ல மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியத்தில் ஜென்மராசியை பார்ப்பதால் சிறு சிறு குறைவுகள் ஏற்பட்டாலும் கூட பரிபூரண நலன் பெறக்கூடிய வகையில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கட்டுக்குள் நிச்சயமாக இருக்கும். இந்த தருணத்தில் சனி பகவான் ஜென்மராசியை பார்ப்பதால் இடம் மாறுதல், வீடு மாறுதல் போன்றவை ஏற்படுங்க. உத்தியோகத்தில் மறைமுக மாறுதலோ அல்லது நேரடியாக மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் இந்த தருணத்தில் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பிரம்மாண்டமான வெற்றியை உறுதியாக அள்ளி கொடுப்பதோடு யோகஸ்தானத்தில் சனி பகவானின் பார்வை விழுவதால் அனைத்திலும் யோகம் நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை வந்து சேருகிறது. அது மட்டுமல்லாது ஜாதகத்தில் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைய போகிறது. செல்வநிலை திருப்தி தரக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியுங்க. அதோடு மட்டுமல்லாது கோவில் பழுதுபார்த்தல், திருப்பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற வாய்ப்புகளும் மிக அபரிவிதமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. வீடு கட்டுதல், வீடை பழுதுபார்த்தல் போன்ற பணிகளும் சாதகமாக அமைவதோடு சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய யோகம் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவாக சனி பகவான் பார்ப்பதால் முத்தான தொழில் வாய்ப்பு அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் 4 ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றிகரமாக அமைவதற்கான யோகத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க சனி. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபத்திற்கு குறைவு வராத வகையில் அனைத்து வகையான பணிகளையும் திறன்படவும் சிறப்பாகவும் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்றவை இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக தானாக அமைய போகிறது. வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கேட்ட இடத்திலிருந்து சலுகைகளும் உதவிகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் அர்த்தாஷ்டக சனி சுகசனியின் ஆதிக்கம் ஆரம்பித்தாலும் கூட இனிமையான வாழ்க்கை பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த வேளையில் சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்கள் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு